అదుపులో పెట్టుకొని జాగ్రత్త. ఇప్పుడే కొడతా తలకాయ. శ్రీకృష్ణుడు తలకాయ అనొద్దు. శ్రీకృష్ణుడు తలకాయ. வணக்கம். சற்று முன் பார்த்த இந்த வீடியோ ஒரு லைவ் நியூஸ் பிராட்காஸ்டிங் நடக்கும். ஒரு பிஜேபியின் குண்டர் ரெவடி ஒரு பூஜாரியை கன்னத்தில் அறைந்த இந்த காட்சி தெலங்கானாவில் நடந்த இந்த சம்பவம். இதற்கான காரணம் என்ன நடந்தது அனைத்தையுமே நான் உங்களுக்கு எடுத்து காட்டேன். ஆனால் அதற்கு முன்பு ஹிந்து கத்ரே மே ஹே, இந்துக்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள் என்கிற ஒரு நெரட்டிவை, ஒரு ப்ரொபகண்டாவை பரப்பக்கூடிய பிஜேபியினர்கள், ஆர்எஸ்எஸ் சார்ந்த நபர்கள், விஸ்வ இந்து பரிஷத்தை சார்ந்த நபர்கள், பஜ்ரங் தளை சார்ந்த நபர்கள் யாரை யார் அடித்தார்? அப்போ உங்களுடைய நெரட்டிவ், நீங்க திருடலாம், கொள்ளையடிக்கலாம், ராமரை, சீதையை, ஹனுமாரை, ஹிந்து கடவுளை இழிவாக எடுத்து காட்டலாம். யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா இது உங்களுடைய முறை. நடந்தது என்ன? முதலில் அதை பார்த்து ஜூலை 16ஆம் தேதி பிஆர்கே நியூஸ், பிஆர்கே சக்தி என்றும் இந்த சேனலை கூறுவார்கள். பிஆர்கே நியூஸ், பிஆர்கே சக்தி ஒரு டிபேட்டை நடத்தினார்கள். ராமர் கோவிலில் நடந்த திருட்டு, அயோத்தியா கோவிலை வைத்து எப்படி பிஜேபி, எப்படி ஆர்எஸ்எஸ் கும்பல் இந்த நாட்டு மக்களை ஏமாற்றியது, எப்படி அங்கு கொள்ளையடிக்கப்பட்டது. இதுல பல பேனலிஸ்ட் வந்திருக்கிறார்கள். அதுல ஒரு பேனலிஸ்ட் ராமனமூர்த்தி, ஒரு பூஜாரி. ராமனமூர்த்தி ஒரு பூஜாரி. தெலங்கானா ஹைதராபாத்தில் இந்த விஷயம் நடந்திருக்கிறது. அங்க அந்த டிவி டிபேட்ல 2 விஷயங்கள் எடுத்து வைக்கப்பட்டது. ஒன்று சடஹாவா, அதாவது டொனேஷன் நடந்த திருட்டு அயோத்தியாவில். இந்த விஷயம் நடக்கும்போது எப்படி பிஜேபி இந்த நாட்டு கடவுளை, இந்து கடவுள்களை இழிவாக எடுத்து காட்டுகிறார்கள் என்கிற இன்னொரு டிபேட்டும் நடக்குது. அப்போ அவர் பேசும்போது, ராமமூர்த்தி பூஜாரி அவர்கள் பேசும்போது, எந்த விதமான எஸ்ஐடியும் இல்லாமல், எந்த விதமான அரெஸ்டும் நடக்காமல், எஃப்ஐஆர் போடாமல், ராமர் கோவில் அயோத்தியாவில் நடந்த இந்த திருட்டு, அதை பற்றி எதற்காக அரசாங்கம் எதுவுமே பேசுவதில்லை? இதையும் தாண்டி புதிதாக தேர்வு செய்யப்பட்ட பிஜேபி நேஷனல் பிரசிடென்ட் அவருடைய வாகனம் போகும்போது அதற்கு முன்னாடி ஹனுமார் அவர்களை, ஹனுமார் போன்று வேடமிட்டு கையில பிஜேபியின் கொடையை கொடுத்து கடவுள் ஹனுமாரை கோமாளியாக ரோட்டில் நடக்க விட்டது தவறு என்கிற விஷயத்தை இவர் கேட்டபோது பிஜேபியினர் அந்த குண்டருக்கு கோபம் வந்து, எப்படி நீங்க பிஜேபியின் கொடியை தப்பாக பேசலாம்? எப்படி நீங்க ஹனுமாரை தப்பாக, ஹனுமாரை நீங்க தான் இழிவாக எடுத்து காட்டீங்க. நீங்க பாக்குறீங்க அந்த வீடியோ, நீங்களே பாருங்க ஹனுமாரை எப்படி இவர்கள் இழிவாக நடத்துகிறார்கள். ராமர் கோவில்ல திருட்டு நடந்தது. ஆமா நடந்தது. சுப்ரீம் கோர்ட் வரை இன்னைக்கு அமைதியாக இருக்கிறதுக்கான காரணம் எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா, ஆனா எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன்ல ஏன் நடந்தது யாருக்குமே தெரியாது. சம்பத் ராய் அவர் மீது அலிகேஷன் வருது, அவரை இன்னும் கைது செய்யவில்லை. அனில் மிஸ்ராவை கைது செய்யவில்லை. இன்னொருத்தர் இருக்கார் ராவ்னு, அவரையும் கைது செய்யவில்லை. ஹனுமார் காஸ்டியூமை போட்டு பிஜேபி தன்னுடைய பிரச்சாரத்திற்காக இந்து கடவுளை இழிவாக பேசலாம், இழிவாக எடுத்து காட்டலாம். ஆனால் யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. எந்த அளவுல ஒரு மதத்தை சரியாக எடுத்துக்காட்டக்கூடிய நபர், இந்து கடவுளை தவறாக பிரசன்ட் செய்யாதீர்கள், இந்து மதத்தை கொச்சைப்படுத்தாதீர்கள், இந்து மதத்தை வைத்து நீங்க பணம் பார்க்காதீர்கள், நீங்க திருடாதீர்கள் என்று தட்டி கேட்ட ஒரு பூஜாரியை எப்படி டெலிவிஷன் லைவ் பிராட்காஸ்டில் இவை அடிச்சிருக்கான்னு நீங்க பாருங்க. ஒரு லோக்கல் லீடர், இவன் பேர் கஷ்யப் என்கிற இந்த மிருகம் அப்படியே பதில் கொடுக்க முடியல. அப்போ அடிக்கலாம், உதைக்கலாம். இது முஸ்லிம் தாக்குனாரா? ஹிந்து கத்ரே மே ஹை, இந்துக்கள் ஆபத்தில், ஆமாம் இந்துக்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இந்துக்கள் இஸ்லாமியர்களாலேயோ கிறிஸ்துவர்களாலேயோ ஆபத்தில் கிடையாது. இந்துக்கள் ஆர்எஸ்எஸ் ஆல், விஸ்வ இந்து பரிஷதால், பஜ்ரங் தள் போன்ற அமைப்பால், பிஜேபியால் ஆபத்தில் இருக்கிறது. ரொம்பவே பொறுப்புடன் இந்த விஷயத்தை நான் எடுத்து
ஹிந்து மதத்தை நேசிக்கக்கூடிய நபர்கள். நானும் ஒரு ஹிந்து தான். டெய்லி கடவுளை கும்பிட்டுட்டு தான் இந்த ஆஃபீஸ்க்குள்ள வரேன். இந்த எதிரில் கடவுளுடைய ஒரு சிறிய கோவில் இருக்கு. டெய்லி போகக்கூடிய என்னோட வீட்டில் நாங்கள் ஹிந்து முறைப்படையில், சனாதன முறைப்படையில், தமிழ் முறையில் நாங்கள் டெய்லி கும்பிடக்கூடிய நபர். அப்போ நான் இந்த விஷயத்தை பார்க்கும்போது, நான் கேள்வி கேட்கும்போது, இல்லை என்னை போன்ற நபர்கள் கேள்வி கேட்கும்போது எங்கள் மீது தேச துரோக போன்ற வழக்கை போட்டுவிடுது. இல்லை இந்த மாதிரி கோமாளிகளை கூட்டு வந்து அடி உதை. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக பிடிச்சிருக்கும் ஒரு சிறிய கோரிக்கை, எங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய இது போன்ற காட்சி. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இதனால் யூடியூபுடைய அல்காரிதம் உடையும் இந்த வீடியோ பல நபர்களுக்கு போய் சேர வாய்ப்புகள். அதே போன்றுதான் நீங்கள் எழுதக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட் ஒரு சில நொடிகள் தான் பிடிக்கும். என்ன எழுதுறது என்று புரியவில்லையா? ஹாய், ஹலோ, வணக்கம், ஏதாவது ஒன்று எழுதி. இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை முடக்கக்கூடிய வேலை பார்க்கிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. 2 நாட்களுக்கு முன்பு இன்னொரு செய்தி வெளிவந்திருக்கு. வைஷ்ணு தேவி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. ரொம்பவே பிரபலமான ஒரு கோவில். ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கே போய் வருவார்கள். 24 மணி நேரமும் எப்பவுமே அந்த கோவிலுடைய கதவு சாத்தப்படாது. 24 hours அந்த கோவில் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த அந்த கோவில். நானும் வருஷம் அந்த கோவிலுக்கு போயிட்டு வரேன். இந்த கோவில்ல பல நபர்கள் வெள்ளியெல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க. வெள்ளி நாணயம், இல்லை வெள்ளி கொலுசு, வெள்ளி வளையல். அம்மா வைஷ்ணு தேவி ஒரு பெண் கடவுள். வளையல், இது போன்ற பல்வேறு விஷயங்களை கொடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 டன், அப்போ 20,000 கிலோ வெள்ளி, 1-2 அல்ல. இதோடைய மொத்த விலை 550 கோடி ரூபாய். இன்னைக்கு தேதியில் 550 கோடி ரூபாய். இது அங்கே சேர்க்கப்பட்டது. அந்த வந்த பொருட்களை, அந்த வெள்ளி பொருட்களை டெஸ்டிங்காக அனுப்பியிருக்கிறார்கள். டெஸ்ட் செய்து பார்க்கும்போது மொத்தம் 20,000 கிலோ வெள்ளியிலிருந்து வெறும் 5 அல்ல 6% வெள்ளி மற்றும் தான் பியூர் வெள்ளியாம். மீதம் இருக்கக்கூடிய அனைத்துமே மெட்டல், இரும்பு, அலுமினியம். இப்படி 550 கோடி ரூபாய்க்கான அந்த வெள்ளி வெறும் 30 கோடி ரூபாய்க்காக தான் அங்கே இருக்கிறது. ஜஸ்ட் 5 or 6%. அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எடுத்தார்களா, பூஜாரிகள் எடுத்தார்களா, மற்ற நபர்கள் எடுத்தார்களா? யார் இந்த திருட்டை செய்தார்? இந்த கேள்வி. இப்போ அதற்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன், கிரைம் பிரான்ச் இதற்கான இன்கொயரியில் இறங்கியிருக்கிறது. மக்கள் நம்பிக்கை சிதைக்கப்படுதா இல்லையா? இதே போன்று திருப்பதி பாலாஜி, நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். 2023 2025 ஆண்டு வரை கிட்டத்தட்ட ஒரு 655 கிராம் தங்கம் ஒரு ஒர்க்கர், ஒரே ஒரு அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபரால் திருடப்பட்டது. இதை தாண்டி சில்வர், கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கான ஸ்கேம் இந்த கோவிலில் நடந்து அதற்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்கு. வெளிநாட்டு டாலர் எல்லாம் திருடி சென்றிருக்கிறார். ஏன்னா அங்கே வரக்கூடிய மக்கள், ஏராளமான நபர்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அங்கே இருக்கக்கூடிய டாலர் எல்லாம் கொண்டாந்து போடுறாங்க. அதெல்லாம் திருடி இருக்காங்க. இப்போ ஆந்திர பிரதேசத்தின் ஹைகோர்ட் சிஐடி ப்ரோப் ஒரு இன்கொயரிக்கான ஒரு அறிக்கையை கொடுத்து, போன 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்திருப்பீர்கள், லட்டுல அந்த லட்டு கிடைக்கும் இல்லையா, அதெல்லாம் அடல்ட்ரேஷன், கலப்படமான நெய், அது ஒரு ஸ்கேம். இந்த மாதிரி ஏராளமான விஷயம். ஒரு வருடத்திற்கு இந்த கோவில் மேனேஜ்மெண்ட் டொனேஷன் வழியாக வரக்கூடிய பணம் மட்டுமே 2000 கோடி ரூபாய். ஒரு வருடத்திற்கு 2000 கோடி ரூபாய். இங்கே நடக்கக்கூடிய திருட்டு, தவறு, தட்டி கேட்டால் நீங்க தேசத்து நீங்க கேட்கக்கூடாது. ராமர் கோவில், அதை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். 8 பேரை கைது செய்து விட்டார்கள். ஆனால் சம்பத் ராய், அனில் மிஸ்ரா, கோபால் ராவ், இந்த 3 நபர்களுமே கைதும் செய்யப்படவில்லை, அவர்களை நீக்கவும் முடியும். இப்போ ஹோம் மினிஸ்ட்ரி இதற்கான ஒரு பதிலை கொடுத்திருக்கிறது. ஸ்ரீராம் ஜன்மபூமி தீர்த்த க்ஷேத்ரா ட்ரஸ்ட் is an independent
அனானமஸ் ஆட்டோனமஸ் பாடி. இந்த ட்ரஸ்ட் ஒரு தனியார் மயம். இட் இஸ் நாட் ஆன்சரபிள் டு த சென்ட்ரல் ஆர் உத்தர் பிரதேஷ் கவர்மெண்ட் ஃபார் டே-டு-டே ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபைனான்சியல் டெசிஷன்ஸ். இந்த அமைப்பு மத்திய அரசாங்கத்திற்கும் பதில் கொடுக்க தேவையில்லை, உத்தரப்பிரதேஷ் அரசாங்கத்திற்கும் எந்த விதமான பதிலும் கொடுக்க தேவையில்லை. அந்நாடு அவர்கள் என்ன செலவு செய்கிறார்கள், என்ன அங்கு நடக்கிறது, இதற்கு எந்த விதமான பதிலும் அவர்கள் கொடுக்க தேவையில்லை. No substantial government funding or administrative control. Trustees have full authority. எந்த அரசாங்கமுமே எந்த அமைப்புமே இந்த கோவில் நிர்வாகத்தின் மீது எந்த கண்ட்ரோலும் வைக்கக்கூடாது. இந்த ட்ரஸ்ட் தான் முழு அத்தாரிட்டியை பெற்ற அமைப்பா. அப்ப ஆர்டிஐ நீங்க போட முடியாது, எதுவுமே நீங்க பண்ண முடியாது. யார் கூறியது? MHA, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். CIC ஆர்டிஐ போடப்பட்ட போது ஆர்டிஐக்கு பதில் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது அமித்ஷா அவருடைய தலைமையில இந்த பதில் கொடுக்க. பத்மநாத சுவாமி டெம்பிள் கேரளாவில், அங்கேயும் இது போன்ற திருட்டு சம்பவங்கள். சபரிமலா கோவில், அதிலும் இது போன்ற கோல்ட் பிளேட்டிங் ஆக மாறியது இல்லையா? கோல்ட் பிளேட், தங்க, எத்தனையோ பேர் தங்கத்தை மொழி கொடுத்தாங்க. அதெல்லாம் பத்ரிநாத், சார்தாம் யாத்ரா, இது போன்ற எத்தனை விஷயங்கள் எடுத்து வைக்கும். ஆனால் இது போன்ற விஷயங்கள் எடுத்து வைக்கும் போது இது மாதிரி ஆரம்பிக்கும். ஏன் RSS, பிஜேபி இது போன்ற நபர்களை நாம் எக்ஸ்போஸ் செய்கிறோம். அவர் கேட்டதுல தவறு என்ன? நான் ஒரு பூஜாரி, என்னுடைய கடவுளை ஒரு கோமாளி, ஒரு பப்புன் போன்று நீங்க ரோட்ல நடக்க விட்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய தலைவராக இருக்கலாம், பிஜேபியின் ஸ்டேட் நேஷனல் பிரசிடென்ட் அங்க வந்திருக்கலாம். பட் why is my God, my belief is being paraded like this? இதுதானே அவர் கேட்டிருக்காரு. என்ன பொறுக்க முடியல, பதில் கொடுக்க முடியல, பட்டார். இன்னும் கேவலமான விஷயம், அந்த நபர் கஷ்யப்பை இதுவரை கைது செய்யவில்லை, இதுவரை வழக்கு போடப்படவில்லை, இதுவரை FIR போடவில்லை. 2 நாட்கள் ஆகிவிட்டது. பிகாஸ் he is from BJP. சிந்தித்து பாருங்கள். ஹிந்து கத்ரே மேஹ என்று கூறுகிறார்கள், ஹிந்து ஆபத்தில் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் யாரினால் ஆபத்தில் இருக்கிறார்கள்? ஹிந்துக்கள் இந்த கோட்ஸே கூட்டத்தால் தான் ஆபத்தில் இருக்கிறார்கள் ஒழிய இந்துக்களால் ஆபத்தில் கிடையாது, கிறிஸ்துவர்களால் ஆபத்தில் கிடையாது, முஸ்லிம்களால் ஆபத்தில் கிடையாது. நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.